இந்த சவுண்ட காணும். சார் எத்தனை பக்கம் போதும்? 147 பக்கம் சார். 47. சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். போன கிளாஸ்ல பெல விட்டதா இந்த பக்கம்? இந்த பக்கம் ஓம் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆயிட்டானே. அப்ப இந்த மாதிரி பாப்போம். சரி வரணுமா? பிஸ்மில்லா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 8 أزواج من الضأن 2 ومن المعد 2. قل الذكرين حرم أم الأنثيين أما اشتملت عليه أرحام الأنثيين. نبئوني بعلم إن كنتم صادقين. ومن الإبل 2 ومن البقر 2. قل الذكرين حرم أم الأنثيين أما اشتملت عليه أرحام الأنثيين. أم كنتم شهداء إذ وصاكم الله بهذا فمن أظلم ممن افترى على الله كذبا ليضل الناس بغير علم. إن الله لا يهدي القوم الظالمين. قل لا أجد فيما أوحي إلي محرما على طاعم يطعمه إلا أن يكون ميتة أو دما مسفوحا أو لحم خنزير فإنه رجس أو فسقا أهل لغير الله به. فمن اضطر غير باغ ولا عاد فإن ربك غفور رحيم. وعلى الذين هادوا حرمنا كل ذي ظفر ومن البقر والغنم حرمنا عليهم شحومهما إلا ما حملت ظهورهما أو الحوايا أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون. فإن كذبوك فقل ربكم ذو الرحمة واسعة ولا يرد بأسه. சொல்லுகிறேன். இடையில் தொடர்ந்து வாவ் வந்தா ஒன்று வாவோட ஆரம்பத்தில் நிப்பாடுங்க அல்லது வாவ முடிச்சு நிப்பாடுங்க. நடு வாவில நிப்பாட்டுறீங்க. ஜூர் ரஹ்மாக போற வாசியா ஒரு ராவ் வல யுரத்ங்கிறது ஒரு வாவ். அப்ப எங்க நிப்பாட்டணும்? வாசியாவை முன்னுக்குள்ளோட சேர்த்துருங்க.
விளங்குதா அர்மான் ஷகூர்? சரி சார். ஆ فإن كذبوك فقل ربكم ذو الرحمة واسعة ولا يرد بأسه عن القوم المجرمين سيقول الذين أشركوا لو شاء الله ما أشركنا ولا آباؤنا ولا حرمنا من شيء كذلك كذب الذين من قبلهم حتى ذاقوا بأسنا قل هل عندكم من علم فتخرجوه لنا إن تتبعون إلا الظن وإن أنتم إلا تخرصون قل فلله الحجة البالغة ولو شاء لهداكم أجمعين قل هلم شهداءكم الذين يشهدون أن الله حرم هذا فإن ஹர்ரம ஹாதாண்டு வானத்தை நோக்கி போ. என்ன இது? ஒரே எல்லாம் ஒரே அடி. هذا هذا ها ஹா இல்ல ஹ. حرم هذا يشهدون பாருங்க يشهدون தானே ஓதுனீங்க. ஓம் சார். அப்ப அதையும் يشهدون ஓதைங்க. அப்ப அதே என்ன ஹேண்ட் ஓதினப்ப நினைச்ச மாதிரி மாத்திரீங்க. போகண்டையும் يشهدون ஓதினா அது உங்களோட சரி. شهداءكم அந்த ஹவும் சரி. يشهدون அந்த ஹவும் சரி. அது எப்படி حرم هذا மாறிச்சு? விளங்குதா அர்மான் ஷகூர்? மூணையும் ஒரே மாதிரியே ஓதணும். அதுக்கு முன்னுக்கு இந்த பாருங்க லஹதாக்கும் அதுவும் சரி. ஹலும்ம சரி. ஷுஹதாக்கும் சரி. யஷ்ஹதூன சரி. 4 ஹேய சரியா ஹேன்னு ஓதிட்டு அஞ்சாவதா திடீரென்று ஹர்ரம ஹாதா ஹாதா ஹாக்கு போகுது. அதுவும் ஹே தான். ராய் இந்த அர்மான் ஷகூர் பிழைய சரியா விளங்கிக்கொள்ளணும். நீங்களே அஞ்ச சரியா செஞ்சுட்டு ஒன்றை பிழையா செய்றீங்க. அது எப்படி ஏத்துக்கொள்ற? 5 இடத்துல சரியா ஓதிட்டு அதே எழுத்து 6வது இடத்துல பிழையா ஓதுறீங்க. அப்படிக்கப்படாது. அந்த 6வது இடமும் சரியான தெளிவு தெரிஞ்சிடும். திருப்பி வந்து பாப்போம். قل هلم شهداءكم الذين يشهدون أن الله حرم هذا فإن شهدوا فلا شهد معهم ولا تتبع أهواءهم கொஞ்சம் திருப்பி பாருங்க. فإن شهدوا فلا تشهد معهم ولا تتبع أهواء الذين كذبوا بآياتنا والذين لا يؤمنون بالآخرة فهم بربهم يعدلون قل تعالوا أتل ما حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا ولا تقتلوا أولادكم من إملاق
نحن نرزقكم وإياهم ولا تقربوا بلا ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن பிழை. திருப்பி வருங்க. ولا تقربوا ولا تقربوا فواحش ما ظهر பிழை. சரியா பாருங்க, அவசரப்பட வேணாம், பாருங்க சரியா. ولا تقربوا فواحش ما பிழை. ظهر சரியா பாருங்க ராய், சரியா பாருங்க. கவர்மெண்ட் சுக்கூன் என்ன அடையாளம் லாமுக்கு மேல சுக்கூன் உண்டு, இது விளங்குதா? தகரபு ஃபவாயிஷன்னா அப்ப லாம்ல சுக்கூன் உச்சரிக்கணுமே. என்ன செய்யணும் இப்ப என்ன செய்யறது? பாவ நீட்டணும் அப்படியா? தகரபுன்னு பாவ நீட்டணுமா? என்ன செய்யணும் பாப்ப? எதோட சேர்க்கணும்? அப்பயும் சேர்க்க மாட்டீங்க சார், மாட்டீங்க. என்ன பிரச்சனை? ஓடதான் பாக்குறீங்க. ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن கொஞ்சம் முன்னுக்கு இது வாங்க. ولا تقتلوا أولادكم من إملاق ولا تقتلوا أولادكم من إملاق نحن نرزقكم إياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون. தாக்கிலூன் பெல, அந்த தாக்கிலூன் பெல. என்ன தாக்கிலூன்? பெரிய காஃபி வந்துக்குது. நானா தம்பி ரெண்டு பேரும் காஃபில பிரச்சனை தான் ஆகிக்கிறீங்க. ذلكم وصاكم به لعلكم تعقلون. காஃப் எடுத்து போதுங்க பெல. ولا تقتلوا வாங்க. ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق. ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون. எத்தனை பேல வந்தீங்க? நூத்தி 48ஆம் பக்கம் எத்தனை பேல? 2 போல சார். 2ஆ? இல்ல சார் 3 போல. 3 தானே? 4 இல்லையே, 3 தானே? நல்லா, குட் நல்லா, நல்லா. ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده. يبلغ அப்படியே ஆகி يبلغ أشدான் ஆகிது. يبلغ. அப்ப லேண்ட் மாறிச்சங்க. ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده.
அஷத்தா இல்ல. وأوفوا திருப்பி நடத்த பேர் அஷத்தா திருப்பி. أشده அது சரி, நல்லா கண்ணை திறந்து பாருங்க, கூட குரான பாருங்க, ஸ்கிரீனை பார்க்க வேணாம். அஷத்தாண்டா இது. أشده அப்ப யாரு இப்ப அஷத்தான்னு ஓதினது? என்னடாப்பா ஒரு சொல்ல திருத்தி நான் அடுத்த சொல்ல பேல விடுறீங்க. இப்ப பிரச்சனை பக்கம் ஓதினாத பக்கம். خمسة எத்தனை பக்கம் ரெடியா வச்சு கொண்டிருக்கீங்க? நான் சொல்லிக்கிறேன், ஒரு கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னால அடுத்த கிளாஸுக்கு எத்தனை பக்கம் ரெடி ஆகிக்கும்? 4 பக்கம். அதான் 3ஆவது பக்கம் போகுது. அதுல இப்ப 2 பேரும் வந்துட்டு திருப்பி போதுங்க வச்சுட்டு பல தக்கறதான் செலவரப்படாதான். 3 பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده. பிழை பிழை 3ஆவது பிழை. وأوفوا அந்த ஊக்கு வந்து கோப்படாது. அந்த அந்த அவசர ஓதலுக்கு நாங்க ரெடி இல்லை அப்படின்னா நீங்க பேசாம வீட்ல எங்கிட்ட ஓதப்படாது. அந்த அவசரப்பட்டு ஓடி எட்டில முக்கி மோதி ஈ எனக்கு கத்துறதெல்லாம் வரப்படாது. அழகா நிதானமா போகணும். திருப்பி ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا الكيل والميزان بالقسط لا نكلف نفسا إلا وسعها وإذا قلتم فاعدلوا ولو كان ذا قربى وبعهد الله أوفوا ذلكم وصاكم. என்ன அவுஃப் அடிப்பாடுறது கடைசிக்கு என்ன பாபா கடைசி எழுத்து أوفوا. அப்ப அவுஃப் நிப்பாட்டின யாரு இப்ப விளங்குதா? வண்டவாளம் வீட்டுல ஓதி இல்ல, இந்த பக்கம் ரெடி இல்ல. நீங்க அதான் நல்ல தெளிவா காட்டுது. முதல் 2 பக்கத்திலையும் 3 பிழைக்குள்ள மட்டும் டாக்கெட் பண்ணி ஓதி பழகி ரெடியாக எழுமென்றால் இந்த முதலாவது வசனத்திலேயே 4 பிழை வந்துட்டு என்ன பிரச்சனை? நீங்க வீட்டுல ஓதல, ரெடி ஆகல, அவ்வளவுதான் சொல்லலாம். இப்படி கிளாஸுக்கு வரல. நீங்க தம்பி மாதிரி நீங்க சின்ன ஆள் இல்ல, நீங்க பெரிய ஆள். ரைனா தம்பி கஷ்டப்பட்டு அவர் நிதானமா எடுத்து ஓதக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பக்கமாக கொள்ளே ஆளுக்கு அரை மணி தானே போகுது. உங்களுக்கு அப்படியே இல்ல. இப்பதான் எங்களுக்கு கிளாஸ்ல 20 மினிட்ஸ் முடிஞ்சு நீங்க 3ஆவது பக்கத்துக்கு வந்துக்கிறீங்க. டாக்கெட் சரி, ஆனா 3ஆவது பக்கம் ரெடி இல்ல. இப்படி ரெடியெல்லாம் வர இல்ல. குறைஞ்சது நீங்க 4 பக்கம் அல்ல, நீங்க ஒரு நாள் குறைஞ்சது ஒரு கிளாஸுக்கு வர நேரம் உங்கள்கிட்ட 7 பக்கம் அல்லது 5 பக்கத்துக்கும் 7 பக்கத்துக்கும் இடையில ரெடி ஆகும். அவங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு தான் கிளாஸ் நடக்குது. அப்ப 7 நாள் டைமிங். ஒரு நாளை விடுங்களே, 6 நாள் கிளாஸ் டைமிங். வெண்டை நாளை விட்டுட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுக்கு வர நாளை விட்டால் இடையில சுமாராக எது நாளைக்குது 5 நாள். 5 நாளைக்கு இண்டையை விட்டு கிளாஸ் டே விட்டா நடுவில் 5 நாளைக்கு. அப்ப 5 பக்கம் சரி நீங்க ரெடி ஆகணுமே. 3 நாள் எல்லாம் 5க்கு கூட ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகணும்? இப்ப இதுக்கு முன்னுக்கு ஓதனீங்களே 148 147 பக்கம், அந்த பக்கத்துக்கு நீங்க ரெடி ஆகின மாதிரி ரெடி ஆகணும். இப்படி வந்து ஒரு வசனத்திலேயே 50 பேரை விட்டு நான் இப்போ அந்த வசனத்தை திருப்பி ஓத செல்வேன். எது வரைக்கும் ஓத செல்வேன்? எப்ப நீங்க முழுமையா பிழை இல்லாம திக்க முக்க இல்லாம குழப்பம் இல்லாம அந்த வசனத்தை ஓதி முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் அந்த வசனத்தை ஓத செல்வேன். திருப்பி போதுங்க. திருப்பி ரைட். அந்த வசனத்தை முடிச்சிருக்கோம். ذلكم وصاكم به لعلكم تذكرون. ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا الكيل والميزان بالقسط لا نكلف نفسا إلا وسعها وإذا قلتم فاعدلوا ولو كان ذا قربى وبعهد الله أوفوا
ذلكم وصاكم به لعلكم تذكرون وأن هذا அரை صراطي இப்ப ஏன் பிழை இல்லாம போதுனீங்க 152 வருஷத்துல இப்ப எந்த ஒரு பிழையும் இல்லாம போதுனீங்க எப்படி பிழையில மார்க் பண்ணிடு சார். அப்ப அதோட அர்த்தம் என்ன? நீங்க இப்பதான் ஓதி பழகிக்கிறீங்க, அதான் அது அர்த்தம். கிளாஸ்ல வந்து ஓதி பழகிக்கிறீங்க, அப்படியேல அந்த விளையாட்டு சரி வராது. விளங்குதா? அர்மான் ஷாக்கூர் கிளாஸ்ல வந்துதான் ஓதி பழகினத்தால இப்ப மாஷா அல்லாஹ் ஒரு பிழையும் வரல. இப்ப 152 வசனம் திக்கல் இல்ல, முக்கல் இல்ல, குழப்பம் இல்ல, இந்த அரகத்துகள் பசுஹா கஸ்ரா மாறல, கஸ்ராக்கு பசுஹா மாத்தல்ல. அடுத்த போதும் அன்னஹாதா وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا 3 எழுத்துக்கள் வலிதமான எழுத்துக்கள். சிராத்தி முஸ்தகீம, சிராத்தி முஸ்தகீம. கொஞ்சம் நல்லா ஊண்டி எடுத்து வரணும், நல்லா ஊண்டி எடுத்து வரணும். أن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون ثم آتينا موسى الكتاب تماما على الذي أحسن وتفصيلا لكل شيء وهدى ورحمة لعلهم بلقاء ربهم يؤمنون وهذا كتاب أنزلناه مبارك فاتبعوه واتقوا لعلكم ترحمون. ترحمون الله، ترحمون، ترحمون. تقولوا إنما أنزل الكتاب على طائفتين من قبلنا وإن كنا عن دراستهم لغافلين أو تقولوا لو أنا أنزل علينا الكتاب لكنا أهدى منهم. أو تقولوا لو أنا أنزل علينا الكتاب لكنا أهدى منهم فقد جاءكم
بينة من ربكم فهو ورحمة فمن أظلم ممن وهدى وهدى ولا وهدى ورحمة ஹூட உச்சரிக்கு வரணும். எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க ஹாஜியார். அடுத்த கிளாஸ் தப்பா கட்டாயம் திருப்பி ஓதணும். இந்த மாதிரி பிள்ளை திருப்பி வரப்படாதான். நல்லா மார்க் பண்ணிக்கணும். அதையும் சும்மா அந்த விளையாடுற விளையாட்டுல நல்லா மார்க் பண்ணிக்கணும். வஹுதா வந்து ஓத முடியாது, நான் பல முறை சொல்லி தந்துக்கிறேன். பையினத்தும் மிர் ரப்பிக்கும் வஹுதா வரஹ்மத் வஹுதா. கேக்குதா சொல்றது அரமன் சகூர்? ஓம் சார். போதும். فقد جاءكم بينة من ربكم وهدى ورحمة فمن أظلم ممن كذب بآيات الله فصد. என்ன என்ன பின்பக்கம் இல்ல அப்படியோ? பின்பக்கம் ஓதி இல்ல போல, நிப்பாட்டுல தலையில் அனுப்பப்படுது. இது ராய்தா அர்மான் ஷாக்குரான்னு கேட்க வேண்டிய. இப்ப நீங்களா ஓதுறீங்க? ஹாய் ஹாய். நல்லா இந்த பக்கம் போகுது அடியான, இந்த பக்கம் நல்லா விளங்குது போகுது ரெடியானது. இந்த பக்கத்தை ஸ்டார்ட் ரெடி பண்ணணும். குறைஞ்சது 5 பக்கம் ரெடி ஆகிக்கணும். அந்த பக்கத்தோட சேர்த்து 6 பக்கம் ரெடி ஆகிக்கணும். சரி சார். லேட் வரணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.